கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. எந்த தசை யோகம் செய்யும்? 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய மனை, செவ்வாய் ஆதிபத்தியம் வர. அது போல 9ஆம் ஆதிபத்தியம் குரு வரார். செவ்வாய் குரு இயல்பாக யோகாதிபதிகள். இவர்கள் தசையில யோகம் வரணும். குரு தசை செவ்வாய் தசை யோகம் கிடைக்குன்னா ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது. பலத்தை இழக்கக்கூடாது. அதுபோல இந்த செவ்வாய் கிரகம், செவ்வாயும் குருவும் ஸ்தான பலம் பெற்று இந்த கிரகத்தோட மற்ற 7 கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் அந்த 7 கிரக தசை யோக தசை தான். சனி தசை கடக சனி தசை அவயோக தசை பொதுவான விதிகளின்படி. ஆனால் குருவோடு வலுவாக தொடர்பு கொண்டு குரு வலுத்து இருக்கிறார்னா அந்த சனி தசை யோகம் தான் பண்ணும். செவ்வாய் வலுத்து இருக்கிறார்னா யோகம் தான் பண்ணும். அந்த வகையில செவ்வாய் குருவோடு தொடர்பு கொண்ட தசை யோகம் பண்ணும். மித்த 7 கிரகங்கள்ல எந்த கிரகம் குரு செவ்வாயோடு வலுவாக தொடர்பு கொள்கிறதோ கடக லக்னக்காரருக்கு அந்த மகாதசை யோக தசையாக அமையுன்றதை உறுதிப்படுத்தணும். இது கடக லக்னத்திற்கு பார்த்தோம். சிம்ம லக்னத்திற்கு பார்க்கலாம்.